இதை கேளுங்க. கலைஞர் அன்றைக்கு கணினி படிப்பை பற்றி, கம்ப்யூட்டர் படிப்பை பற்றி திட்டம் தீட்டிக் கொண்டிருந்த பொழுது சங்கவி கூட டான்ஸ் ஆடிட்டு இருந்தார் நடிகர் விஜய். சிம்ரன் கூட டான்ஸ் ஆடிட்டு இருந்தார் நடிகர் விஜய். சரியா? நான் தப்பு சொல்லல, அது அவருடைய தொழில். ஆனா நீ படிச்சு நீ பெரிய ஆளாக வேண்டும் என்பதற்காக ஒரு கணினி சாம்ராஜ்யத்தை நிறுவியது திராவிட முன்னேற்ற கழகம். நீ என்ன சொல்ற? அந்த திமுக வேண்டாம். கலைஞர் கணினியை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்த போது, இந்த நாட்டை எப்படி முன்னேற்றலாம் அப்படின்னு சிந்தித்துக் கொண்டிருந்த போது விஜய் சங்கவியோட டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு, விஜய் சிம்ரனோட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாரு. ஆமா, கரெக்ட் தான். அப்ப உதயநிதி என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அவர் கலைஞரோட உட்கார்ந்து திட்டம் இருந்தாரா? இல்ல கலைஞருக்கு சாமரம் வீசிட்டு இருந்தாரா? அவரு அதை தாண்ட பண்ணிட்டு இருந்தாரு. விஜயும் திரிஷாவும் சேர்ந்து நடிச்சு டான்ஸ் ஆடின படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதே உதயநிதி ஸ்டாலின் தான். அப்படித்தான் அவர் சினிமாவுக்குள்ள வந்தாரு. அவர் தயாரிப்பாளரா அதற்கு பிறகு நடிச்சு நயன்தாராவோட தான் நடிப்பேன்னு அடம்பிடிச்சு எத்தனையோ படங்கள் நடிச்சு, அதுக்கு பிறகு வாரிசு அரசியல்னு கொண்டு போய் அவரை எம்எல்ஏ வாக்குனீங்க, அமைச்சர் ஆக்குனீங்க, இன்னைக்கு துணை முதல்வர் ஆக்கிருக்கீங்க, நாளைக்கு வாய்ப்பு கிடைச்சா முதல்வர் ஆக்குவீங்க. இதுதானே உங்களோட அரசியல். இதுல நீ விஜயை பார்த்து, விஜய் ரசிகர்களை பார்த்து, அவங்க கட்சி தொண்டர்களை பார்த்து தற்குறி அப்படின்னு சொல்ற. உண்மையிலேயே 1 நம்பர் தற்குறி திமுக காரங்க தாண்டா. 1 நம்பர் கொத்தடிமிக திமுக காரங்க தாண்டா. எந்த கேள்வியுமே கேட்காம ஐயோ எங்களுக்கு ஸ்டாலின் தான் வேணும், ஐயோ எங்களுக்கு உதயநிதி தான் வேணும், ஐயோ எங்களுக்கு இன்பநிதி தான் வேணும் அப்படின்னு கொத்தடிமை மாதிரி காலில் விழுந்து கிடக்குறீங்களே, வெக்கமா இல்ல? கலைஞர் செஞ்சதுக்கு கலைஞருக்கு ஓட்டு போட்டாச்சு. கலைஞர் செஞ்சதுக்காக உதயநிதிக்கு ஓட்டு போட முடியாது, கலைஞர் செஞ்சதுக்காக இன்பநிதிக்கு ஓட்டு போட முடியாது. ஏன்னா அதெல்லாம் கொத்தடிமைக்கு செய்யற வேலை. நாங்க உன்ன மாதிரி கொத்தடிமை கிடையாது. நாங்கெல்லாம் உழைச்சு சோறு திங்கிறவங்க, உப்பு போட்டு சோறு திங்கிறவங்க. கலைஞர் சினிமாவுக்கு வசனம் எழுதினவர் தான், சினிமா படங்கள் தயாரிச்சவர் தான். ஸ்டாலினை எப்படியாவது சினிமா மூலமா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தலாம் அப்படின்னு நீங்க நினைச்சு அவரையும் சினிமா நடிக்க வச்சீங்க, நாடகத்துல நடிக்க வச்சீங்க. அதுல தோத்து போயிட்டீங்க. அவருக்கு நடிப்பு அப்படிங்கிறது சுட்டு போட்டாலும் வரல. அதே வழியில தான் உதயநிதியும் கொண்டு வந்தீங்க. உதயநிதியை கொண்டு வரும்போது உங்ககிட்ட நிறைய பணம் இருந்தது. பணமா எடுத்து அது தோத்து போனாலுமே தொடர்ச்சியா படம் எடுக்கிற அளவுக்கு உங்ககிட்ட பணம் இருந்தது. மக்கள் ஓட்டு போட்டதுனால குபேரனோட சொந்தக்காரன் ஆயிட்டீங்கல்ல. அதனால எவ்வளவு படங்கள் எடுத்து உதயநிதியை மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்து அதுக்கப்புறம் அவர் அரசியல கூட்டிட்டு வந்தீங்க. இன்னைக்கு அதே ரூட்டுக்கு தான் இன்பநிதியை கொண்டு வரீங்க. இன்பநிதி இன்னைக்கு ப்ரொடியூசர் ஆயிருக்காரு. அவர் நடிப்பு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு. நாளைக்கு நடிக்க போறாரு. நீ சொல்ற மாதிரி விஜய் சிங்கவியோடையும் சிம்ரனோடையும் டூயட் பாடின மாதிரி இதே இன்பநிதியும் நாளைக்கு ஏதோ ஒரு நடிகையோட டூயட் பாடத்தான் போறாரு. அதுக்கப்புறம் அவரை நீங்க அரசியலுக்கு கொண்டு வரும்போது இதே மாதிரி டயலாக் பேசுவியா? நீங்க எடப்பாடி பழனிசாமி எதிர்காலத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்த போது இன்பநிதி நடிகையின் இடுப்பை பிடித்து டான்ஸ் ஆடி கொண்டிருந்தார் அப்படின்னு சொன்னா நீ ஒத்துக்குவியா? என்னடா கலர் கலரா ரீல் விடுறீங்க? கலைஞர் செஞ்சதுக்கு கலைஞருக்கு ஓட்டு போட்டாச்சு, அதோட முடிஞ்சு போச்சு. அதை வச்சுக்கிட்டு எங்களை எல்லாம் கொத்தடிமையாக்குறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா அது ஒருபோதும் நடக்காது. நீ வேணா கொத்தடிமையாரு, அறிவாலய வாசல்ல நின்று சேவகம் பண்ணு, எங்களை அந்த ஆடத்துக்கு கூப்பிடாது.